பரபரப்பான வாழ்க்கை, மன அழுத்தம் நிறைந்த வேலை, இவைதான் சென்னை போன்ற பெருநகரங்களில் பணியாற்றும் பலரின் சூழல். வாரம் முழுக்க உழைக்கும் இவர்களுக்கு விடுமுறை நாட்கள் ஒரு சொர்க்கம். அந்த விடுமுறை நாட்கள் குறிப்பாக இரவு நேரம் தூக்கம், தொலைக்காட்சி என கழிக்காமல் இயற்கையோடு இணைந்து நண்பர்கள் கூடி மகிழும் ஒரு நிகழ்வுதான் இன்றைய நீங்கள் உறங்கும் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பரபரப்பான வாழ்க்கை, மன அழுத்தம் அதிகம் உள்ள வேலை, இதுதான் சென்னை போன்ற பெருநகரங்களில் வேலை பார்க்கக்கூடிய பலருடைய பிரச்சனையாக இருக்குது. என்னதான் அந்த பரபரப்பான வாழ்க்கையை விட்டு ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாலும் அவருடைய தேவை அவர்களை அதே இடத்துல நிற்க வைக்குது. ஆனால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய குறிப்பிட்ட இளைஞர்கள் தங்களுடைய மன அழுத்தம் உள்ள வேலையும் தாண்டி வார இறுதி நாட்களை இயற்கையோடு இணைந்து கழிக்க வேணும் அப்படின்றதுக்காக சென்னைக்கு மிக அருகில் உள்ள ஒரு சில இடத்தில் அவர்கள் கூடி தங்களுடைய இரவை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய நீங்கள் உறங்கும்போது பகுதியில் நீங்கள் உறங்கி கொண்டிருக்கும் இந்த வேளையில் தங்கள் இரவு பொழுதை இயற்கையோடு இணைந்து கொண்டாடும் அந்த இளைஞர்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சென்னையில் ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரிபவர் திரு தீபக். கணினித்திரை முன்னே எப்போதும் காத்திருக்கும் பணிச்சூழலும் குறித்த நேரத்தில் வேலையை முடிக்க வேண்டும் என்ற பணிச்சுமையும் அவரின் மன அழுத்தத்தை அதிகரித்தது. வார விடுமுறை நாட்களை பொழுதுபோக்கில் செலவிட இவருக்கு விருப்பமில்லை. இயற்கை விவசாயத்தின் மீது தன் பார்வையை திருப்பிய இவர் நண்பர்கள் மூலம் சென்னைக்கு அருகில் உள்ள மப்பேடு பகுதியில் அமைந்துள்ள ஆர்கானிக் வில்லே என்ற இடம் குறித்து அறிந்தார். இயற்கை விவசாயம் செய்வதற்கான வாய்ப்புகளை தரும் ஆர்கானிக் வில்லேவில் வாரந்தோறும் தங்கியிருந்து இயற்கை விவசாயம் குறித்த செயல்பாடுகளில் ஆர்வமுடன் ஈடுபடத் தொடங்கினார். இவரைப் போலவே இயற்கை விவசாயம் மீது ஆர்வம் கொண்ட பல இளைஞர்கள் வார இறுதி நாட்களில் இந்த ஆர்கானிக் வில்லேவில் தங்கியிருந்து இயற்கை விவசாயம் மேற்கொள்கின்றனர். இரவு நேரங்களில் இயற்கையில் விளைந்த பொருட்களை கொண்டு தாங்களே சமைத்து உண்டு ஆட்டம் பாட்டம் பேச்சு என அந்த இரவை மகிழ்வுடன் இயற்கை சூழலில் கழிக்கின்றனர் இந்த இளைஞர்கள். ஒரு நாள் ஒரு புத்தகத்தில் நம்ம சாப்பிட்றது எல்லாமே விஷம், கெமிக்கல்ஸ் போட்டு விளைஞ்சது, அது எதுவுமே உடம்புக்கு நல்லதில்லை, அது மாதிரி ஒரு விஷயத்தை படித்தேன். அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கும்போது இயற்கை விவசாயம்ட்டு கேள்விப்பட்டேன். இயற்கை விவசாயம் சென்னையில் என்னோடய நண்பர்கள் மூலமாக இங்கே பண்ணுறாங்கன்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் இங்கே வாரம் ரிலாக்ஸ் பண்ணுறேன், விவசாயமும் கற்றுக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆர்வமும் அதிகமாகிடுச்சு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவில் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இளைஞர்கள் ஆர்கானிக் வில்லேவில் கூடுகின்றனர். இயற்கையான அமைதியான சூழலில் இரவு 8 மணி அளவில் தொடங்கும் இவர்களின் சந்திப்பு வெறும் அரட்டையாக மட்டும் இல்லாமல் தற்போதைய அரசியல் நிகழ்வுகளில் தொடங்கி இயற்கை விவசாயத்தின் சிறப்புகள், ரசாயன உரங்களினால் ஏற்பட்ட சீரழிவுகள் என இரவு 1 மணி வரை நீண்டு கொண்டே செல்கிறது. இதனிடையே மற்றொரு குழுவினர் இரவுக்கான உணவு தயாரிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர். நாம் சென்றிருந்த நேரம் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட மாப்பிள்ளை சம்பா அரிசி சாதமும் நாட்டுக்கோழி குழம்பும் தயாராகி கொண்டிருந்தன. மணி இப்போ சரியா நள்ளிரவு 1 மணி. நண்பர்களோட பேசி முடிச்சவங்க தற்போது இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட உணவை சாப்பிடுவதற்காக இங்கே ஒரு அழகிய இயற்கை சூழல் நிறைந்த ஒரு கிணற்றடிக்கு போயிட்டு இருக்காங்க. வாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் அந்த காட்சியை பார்க்கலாம். உணவை சமைத்தோமா சாப்பிட்டோமா என்பது இவர்கள் வழக்கம் கிடையாது. இன்று ஏன் இந்த உணவை சமைத்தோம், அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இயற்கை மீது ஆர்வம் கொண்டிருக்கும் இந்த இளைஞர்களை ஒருங்கிணைப்பது திரு பிரபு என்ற இயற்கை விவசாயி. ஆர்கானிக் வில்லேவில் இயற்கை விவசாயம் செய்து வரும் இவர் தன்னால் முடிந்தவரை இளைஞர்களிடையே இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். ஆர்கானிக் வில்லேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி துறையில் வேலை செய்கிற இரவில் வரவங்களுக்கு இயற்கை முறையில் விளைவிக்கிற பொருள்லேருந்து உணவு தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். இங்கே விளையக்கூடிய பொருள் தான் இப்போ இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லிட்டு இது மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இது ராமநாதபுரம் அந்த மாவட்டங்கள்லாம் மிகவும் இப்போ ஃபேமஸ்ஸு. இந்த அரிசியை சாப்பிடும்போது ஒரு இளவட்டக்கல்ல ஒரு 30 நாள் சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக தூக்கக்கூடிய வலு நமக்கு கிடைக்குது. அதனால தான் இதுக்கு பேர் மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லிட்டு அந்த பேர் இருக்குது. இது மாதிரி நம்மக்கிட்ட 150 வகையான பாரம்பரிய நெற்களை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிட்ருக்காங்க. அதுமாரி இன்னும் பல லட்சம் நெல்கள் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கற்பனையில் இருக்கிறாங்க. அதை தேடும் முயற்சியில் நம்மளை போல் இயற்கை ஆர்வலர்கள் எல்லோரும் சேர்ந்து தேடிட்டுருக்கோம்.
இரவு 2 மணி. எல்லோரையும் ஆழ்ந்த உறக்கம் ஆழத் தொடங்கியிருக்கும் இந்த நேரத்தில்தான் ஆரம்பிக்கிறது இவர்களின் உச்சகட்ட பொழுதுபோக்கு. கூட்டத்தின் நடுவில் நெருப்பு வளர்த்து தப்படித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என உற்சாகமாக கழிகிறது அந்த நிமிடங்கள். கொழுந்து விட்டு எரியும் தீயின் பசிக்கு தங்கள் மன அழுத்தத்தை இரையாக்கிவிட்டு அடுத்த வார நிகழ்வுகளுக்காக தங்களை உருவேற்றுக் கொள்கின்றனர் இந்த இளைஞர்கள். வாரத்தில் ஒரு 2 நாள் நம்ம இந்த இயற்கை சூழலோடு வாழ்வதற்கான ஒரு முயற்சியாக நாங்கள் இப்போ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 10 நண்பர்கள் இருக்கோம். வாரம் இங்கே வருவோம், நைட்டில் நல்லா சமைப்போம், நாங்களே சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம் சந்தோஷத்தோடு அதை முடிப்போம். அதை மாதிரி மறுபடியும் இதை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். இரவு முழுவதையும் இயற்கையோடு இணைந்து கொண்டாடும் இந்த இளைஞர்கள் மறுநாள் காலை ஆர்கானிக் வில்லேஜில் உள்ள விவசாய நிலத்தில் தங்களால் முடிந்த விவசாய வேலைகளில் ஈடுபடுகின்றனர். ஓய்வு என்பது உடலுக்கு ஓய்வளிப்பதல்ல, மனதுக்கு ஓய்வளிப்பது என்பதை சொல்லாமல் சொல்லி செல்கின்றனர் இந்த இயற்கை இளைஞர்கள். மணி இப்போ சரியா 3 ஆகுதுங்க. இந்த நள்ளிரவு நேரத்தில் கூட உற்சாகம் சிறிதும் குறையாமல் மகிழ்ச்சியோட இந்த இரவை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இளைஞர்கள். ஒரு வாரம் தங்கள் வேலை மூலம் கிடைத்த அந்த மன அழுத்தத்தை இயற்கையிடம் இறக்கி வைத்துவிட்டு ஒரு புது மனிதனாக உருவாகி நாளை முதல் இந்த சமுதாயத்தை இன்னும் உத்வேகத்தோடு அணுக இவங்க தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.